பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான காலை வேளையிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவாராக. சங்கீதம் 89 சங்கீதம் 8வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? பார்க்கிறோம் இந்த வசனத்தில், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? பார்த்தீங்களா, இந்த இடத்துல வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமை, அவர் வல்லமை நிறைந்தவர் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கின்றோம். வல்லமை அது ஒரு அத்தாரிட்டியை அது குறிக்கிறது, அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலும் எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ அரசர்கள் எல்லாருமே ஆண்டார்கள். அவங்க வல்லமை மிக்க ஒரு அரசாட்சியாக நாங்கள் ஆள வேண்டும், வல்லமை மிக்க ஒரு மனிதராக நம்ம ரூல் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல படைபலம், பல செல்வம், ஆஸ்திகள் இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, வைத்திருந்து அவங்களுடைய வல்லமையை, அதிகாரத்தை என்ன பண்ணாங்க, காமிச்சாங்க. அது மாதிரி காமித்தவங்க அவங்க ஒரு சில காலங்களுக்கு மாத்திரமே அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை அவங்க கையில் வைத்திருந்த முடிந்தது. அவங்களால தொடர்ந்து அதில் நீடித்து நிற்க முடியல. ஏன்னா அவங்கள காட்டிலே இன்னொருத்தர் வல்லமையாக, அதிகாரம் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, அவங்க சூப்பர் பவர் உள்ளவர்களாக இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா, இன்னொரு லீடர், இன்னொரு அரசர்கள், இன்னொரு மன்னர்கள் வந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, உடனே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்த, அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கிறாங்க. அது மாதிரி வல்லமை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி உலகத்தில் காணப்படுகிற இந்த வல்லமை, அதிகாரங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு மாத்திரமே, குறிப்பிட்ட அந்த சமயங்களுக்கு மாத்திரமே. இது ஒன்று போனால் இன்னொன்று போனால் இன்னொன்று, அப்படி அது பாஸ் பையாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற ஒருவருடைய வல்லமை, இது கர்த்தருடைய வல்லமை என்று சொல்லி பார்க்குறோம். அந்த கர்த்தருடைய வல்லமை மிகவும் வல்லமையானது. அது எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் அந்த வல்லமை குறையவே குறையாது. அந்த வல்லமை மிக அதிக வல்லமையாக பண்ணும், அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், வல்லமையுள்ள கர்த்தர். சிறுவல் ஜனங்களை அவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தார் பார்வனுடைய கையில். அவன் எத்தனை முயற்சிகள் அவன் எடுத்து பார்த்தான். எப்படியோ அவனுடைய அதிகாரங்கள், பலம் இது எல்லாம் வைத்து எப்படியோ இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலே வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அவன் முயற்சி செய்த போதிலும் அவருடைய வல்லமையுள்ள கரம் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி கூட உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பிசாசானவன் இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய அதிகாரத்தில், தன்னுடைய வல்லமையில் வைத்து எல்லா மனிதனையும் பாவத்திலே, அவன் சாபத்திலே அவன் பிறந்து அதிலே அவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் கர்ச்சிகிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாம், எவனை விழத்தள்ளலாம், இவனுடைய வாழ்க்கையை வீணடிக்கலாம் என்று சொல்லி அவன் பல இச்சைகளை தந்து, பாவங்களை தந்து, அவன் மனிதனுள்ள வாழ்க்கையில் உள்ள அந்த சந்தோஷத்தின் நிம்மதியும் அவன் அழிக்கிற நபராக அவனுடைய வல்லமையை அவன் பயன்படுத்தி வருகிறான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், நம்முடைய தேவனுடைய வல்லமை இதை எல்லாத்தையும் நிர்மலமாக்கி வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு என்ன பண்ணுறார், அவர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு இதன்படி வாசித்து இதன்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய வல்லமை அறிந்து, அவர் எவ்வளோ பெரிய கிருபையை தந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வேல்யூவை அறிஞ்சனால தான் இன்றைக்கி இன்னும் நம்ம அவரை நேசிக்கிறோம், இன்னும் அவரை நம்ம துதிக்கிறோம், இன்னும் அவரை துதித்து பாடுகிறோம், ஒரு வாழ்க்கை அவருக்கென்று வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, அவருடைய வல்லமை எந்த சூழ்நிலையும், அந்த வல்லமையிலிருந்து கிடைத்த அந்த ரட்சிப்பை எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. பார்த்தீங்களா, பலருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ரட்சிப்பை தர, அந்த சாத்தானுடைய வல்லமையிலிருந்து, அதிகாரத்தில் உங்களை மீட்டெடுத்து, உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாத்தின் ஆவியை தந்து, உங்களை சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளையாக, அவருடைய கல்வார் சிந்த ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை போக்க, உங்கள் வாழ்க்கையில் நோய்களை போக்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் போக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். வசனம் கொள்கிறது, அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அன்று மட்டும்தான் அற்புதம் செய்தாரா? இல்லை, அவர் இன்றும் செய்கிற தேவன், பின்பு அவர் ஃப்யூச்சர்லையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்களா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத
தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். அதனால் இவ்வளோ வல்லமை நிறைந்த தேவன், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை, அவர்தான். அப்பேற்பட்ட தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம், அப்பேற்பட்ட தேவனை நம்ம பணிந்து கொள்கிறோம். அதனால் எல்லா சூழ்நிலையும் பயபக்தியோடு அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக அதை நம்ம என்ன பண்ணோம் கருதி, ரொம்ப அதை உரிமை எடுத்து இந்த ரட்சிப்பை நான் எந்த சூழ்நிலையும் இழந்து விட மாட்டேன், வல்லமையுள்ள தேவன் எனக்கு இது தந்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் ஜெயம் வாழ எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி இந்த வல்லமையுள்ள தேவனை ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொண்டு உறுதியாய் அவருடைய கரத்தில் இருக்கும்போது தேவன் உங்களை என்ன பண்ணுவார், வல்லமை நிறைந்த மனுஷியாக அவர் மாற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே உடைய வல்லமை எந்த சூழ்நிலையும் நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை நிறைந்த தேவன். ஆண்டவரே, உமக்கு நிகரான வல்லமை படைத்த தேவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆண்டவரே, நீர் முழு உலகத்தையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறீர். நீர்தான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இப்படி வல்லமை நிறைந்த தேவனை எங்கள் தேவனாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் பிசாசின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே எங்களை நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலும் நீர் வல்லமையான காரியங்களை செய்யுங்க, தினந்தோறும் செய்யுங்க. அவர்கள் உறுதியோடு அந்த விசுவாசத்தில் அந்த ரட்சிப்பில் உறுதியோடு இருக்க நீர் கிருபை செய்ய முடியாக செபிக்கிறேன். நீர் அவ்வாறு செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக செபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட நீர் கிருபை செய்யுங்க. மீட்பராகிய இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.